இந்த வீடியோவில் பார்க்குறீங்களே இந்த சகோதரர், இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகள் வந்து உங்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தும். இவருக்கு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஆடுது, கால் சரியாக நடக்க முடியல. இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாரு. அப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்லும்போது நிறைய பேர் அவர் அசிங்கமாக திட்டுறாங்க, அடிச்சிருக்காங்க. அதை தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சில டைமில் வந்து சாப்பாடு சாப்பிட்டது இல்லையா, சில டைம் தண்ணி குடிக்காமல் நிறைய டைம் இருந்திருக்காராம். அவருக்கு தூங்குறது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இந்த மாதிரி தூங்குறாரா. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி பஸ்ஸுகள்லேயும் ரோடு சைடு எல்லா இடங்கள்லையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறாரு. அவர் எதுக்காக இப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும், இப்படி ஒரு நிலைமையில இருந்தாலும் அவர் ஏன் இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரு? உங்களுக்கு அது புரியுதா? ஏன்னா உலகத்தில் இருக்க இயேசு கிறிஸ்து அறியாத ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சு கொள்ளணும். இப்படி அறிந்து கொள்வது மூலமாக அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் பாதுகாக்கப்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மரணம் இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கை வரைக்கும் ஓகே, உலகத்தோட முடிவுக்கு அப்புறம், உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு அப்புறம், நீங்கள் இறந்ததுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துவனோட வருகை வரும். இந்த காலகட்டங்களில் தான் இயேசு கிறிஸ்துவோட வருகை வரும்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வருகை வந்ததுக்கப்புறமா நீங்கள் எல்லாரும், இறந்தவங்க எல்லோரும் உயிரோடு எழுப்பப்படுவாங்க. அவங்க எல்லாமே தீர்ப்பு நாளில் நியாயம் தீர்க்கப்பட்டு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்பப்படுவாங்க அப்படின்னு வேதம் உறுதியாக கூறுது. வேதத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் நடக்கும். இந்த ஒரு நரகத்துக்கு போகாமல் நீங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்ற ஒரு மெயினான ஒரு காரணத்துக்காக தான் அவர் உங்களை தன்னுடைய சகோதரராக நினச்சி நீங்களும் காப்பாற்றப்படணும் அப்படின்றதுக்காண்டி அவர் சொல்கிறாரு. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துவை பற்றி சீக்கிரமாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்களும் உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே காப்பாற்றப்படுவீங்க. சொல்கிறது பைத்தியக்காரத்தனமாக ஒரு சிலருக்கு தெரியலாம். நான் சொல்கிறத நான் சொல்லிட்டேன். ஏன்னா சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. யார் கேட்குறாங்களோ கேட்கலையோ சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஒவ்வொருக்கு இந்த பார்க்குற கிறிஸ்தவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இதை சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள். இதை தெரியாதவங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி சீக்கிரமாக தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இல்லைனா கமெண்டில் உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பார்ப்போம் அடுத்த வீடியோ.